தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கரூரில் அத்தனை பேர் இறந்தது தெரிந்தும் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் ஓடியது யார் என்று கரூர் மக்களுக்கு தெரியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செந்தில் பாலாஜி கூறியிருக்கும் தகவலின் முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக இன்று காலை முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூரில் பல்வேறு நிகழ்ச்சிக்காக வந்த நிலையில் அவர் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு திட்டங்கள் அறிவித்த நிலையில் தற்பொழுது அந்த துயர சம்பவத்தின் போது இறந்த 41 குடும்பத்தில் 31 பேருக்கு தற்பொழுது பணியாணையானது அரசு பணியானது வழங்கியுள்ளார். இந்நிலையில் செந்தில் பாலாஜி அவர்கள் தனது ட்விட்டர் பக்க பேஜில் கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று நடந்த கரூர் துயர சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டது எனது உயிரில் கலந்த கரூர் மக்களுக்கு கலக்கத்தில் துணை நின்று காப்பாற்றியது யார், எனது கரூர் சொந்தங்களுக்காக இரவு பகல் பாராமல் முன்னின்று உதவியது யார், மேலும் செய்தி கிடைத்த உடனேயே கரூருக்கு விரைந்து வந்தது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடியாக உயர் சிகிச்சை கிடைக்க அனைத்து தேவைகளையும் ஏற்பாடுகளும் செய்தது, அவர்களின் உயிரை காத்து துயரத்தை துடைத்தவர்கள் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் அன்றைய தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அன்றைய கூட்டத்தில் பெருமளவில் மக்கள் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த அந்த சாதாரண சூழ்நிலையில் கூட தண்ணீர் பாட்டிலை வீசிவிட்டு ஆம்புலன்ஸ் வர சொல்லிவிட்டு மக்களை காப்பாற்றாமல் தனது பேச்சை தொடர்ந்து பேசியது யார், திருச்சி விமான நிலையத்தில் பத்திரிகையாளர் அத்தனை பேரும் இறந்து விட்டதாக கூறியும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் தனி விமானம் பிடித்து ஓடியது யார் என்பது எனது கரூர் மக்களுக்கு நன்றாக தெரியும். ஓடு ஓடு என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது ட்விட்டர் பேஜில் பதிவு செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.